பார்த்துக்கிட்டு வா. ஐஷா என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து மார்னிங் டொமேட்டோ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டொமேட்டோ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. இன்றைக்கி எத்தனை நாள் கிளாஸ் போக போகிறீங்க? இன்னைக்கு தேர்ட் டேவா? ஆமாம். எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டிங்களா? ஆமாம். சரி. வந்து என்ன போடணும்? வந்து இது கோகோனட் இது தேங்காய் மட்டும் போடணும். சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய். விஜயத்துக்கு எக்ஸாம் நடக்குதுல்ல? ஆமாம், எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. குழந்த ஓரளவு படிக்கிறான். சரி, மிட்டம் தானே, நம்மளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு வர தேர்ட் டே எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான், எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பல சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். சரி, குக் பண்ணிவிட்டு காமிக்கிறீங்களா? ஓகே. ஓகே. காலைல எழுந்திரிச்சிங்க, ரொம்ப ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கே. ஆமாம், அப்படி தான், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, ஏன்னா வந்து அவனும் வந்து கஷ்டப்படுவான் சாப்பிடாம. வெளியில் எத்தனை நாள் தான் வாங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதெல்லாம். இப்போ நீ போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிற, திருப்பி கிளாஸ் போயிட்டு வர்ற, இப்படி மேனேஜ் பண்ண முடியுதா? தூக்கம்லாம் கரெக்டாக இருக்கா? தூக்கம் ஓரளவு கம்மி தான். சரி, போயிடலாம். ஏன்னா ஒரு எங்கள் கிளாஸில் ஒரு ஆன்ட்டி வர்றாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அவங்கள யோசிக்கணும், நம்மலாம் என்னது அப்படின்னு இருக்கு எனக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம இன்ஸ்பயராக நினச்சிட்டு தான் நான் இதெல்லாம் எல்லா ஸ்ட்ரகிளுமே கடந்து நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். அவன் நைட் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு திருப்பி காலையில் வந்து படிச்சுட்டு வர்றேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், எப்படிங்க உங்களால் முடியும், நைட் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு எப்படிங்க முடியும் அப்படின்னு. எல்லாமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வரணும், நம்மளால முடியுமா, அந்த கடவுள் இருக்கான், அவன் பார்த்துப்பான். நம்ம எதுக்காண்டியும் எதுக்காண்டியும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தைரியமா சரி நம்மளால முடியும்னு போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க வந்து. சரி, அதுவே நம்ம இப்படி இருக்கணும், நம்ம போல்டாக எல்லாமே கடந்து போகணும்னு எனக்கு தோணிருச்சு. அதனால சரி, நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக தைரியமாக எல்லாமே கடந்து போகணுன்னு ஒரு வந்து நான் ஒரு இது எடுத்திருக்கேன், பிளான் எடுத்திருக்கேன். நிறைய இது பார்ப்போம். சரி, உங்கள் கிளாஸில் இதே மாதிரி நிறைய பேர் வர்றாங்களா? அது எப்படி அவங்களோட லைஃப் கதையெல்லாம் கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? உன்னோட கதை கம்பேர் பண்ணுற மாதிரி? நம்மளோட கதை சிலது மோஸ்ட்லி கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நான் நம்மளை விட கஷ்டப்பட்டு வர்றாங்க, அதெல்லாம் நினச்சா இது என்னடான்னு இருக்கு. ஆனால் சரி, நம்ம ஃபேமிலிக்காண்டி தானே நம்ம கஷ்டப்படுறோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கலாம். அதுதான் என்னோட எப்படி சொல்கிறதுனா, சரி அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருப்போம், அதுதான் எனக்கு வேணும். மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீ இந்த கோர்ஸில் படித்த நல்லா சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை, நம்ம எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு கோர்ஸ் படித்தா சக்ஸஸ் ஆக மாட்டேன். அப்போ அதான் எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். கோர்ஸ் படிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டில் உட்காந்து செமஸ்டர்லாம் இருக்கக்கூடாது. இது நம்ம கோர்ஸ் படித்தோன்னா எப்படி சொல்கிறதுனா, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபர்ட் போட்டேன்னா நீ கண்டிப்பாக நீ என்ன நினச்சியோ அது நீ அச்சீவ் பண்ணி தான் ஆவ. அதான். சரி, இதுக்கு முன்னாடி படித்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இல்லவே இல்லை, இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போல்லாம் நம்ம அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. நீ நினைச்சத கொண்டு அதே மாதிரி கிளாஸ் லீவ் போட்டா எதுவுமே புரியாதுங்க. கண்டினியூ பண்ணாதாங்க புரியும். 17 டேஸ்னா 17 டேஸ் நீங்க ஃபோக்கஸா இருக்கணும், இல்லைன்னா முடியவே முடியாது. சரி, நீ குக்கிங் பண்ணிட்டு கிளம்புறப்போ பார்க்கலாம். ஓகே, இல்லைன்னா
கிளம்பிட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம ரெடி ஆனதும் நம்ம பார்க்கலாம். என்ன ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இது தூங்கியிருக்கான் அவன். இன்னும் ஆமாம் தூங்கியிருக்கான். இப்போ 8 o'clock எந்திரிப்பான். சும்மா போய் அவனை உசுப்பி விட்டு பார்க்குறேன். ஆமாம் வேணாம் எந்திர்றான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறான் பார்க்கலாம். தூங்கியிருக்கான். பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டேன். வித்யுத் எந்திரிடா. இல்லைண்ணா டேய் என்னடா எந்திரிச்சிட்டா ஒரே வாட்டியில். நீ அப்போயே எந்திரிச்சிட்டியா வித்யுத்? டேய் சொல்கிறா. நடிக்கிறது தானே டேய். சரி தூங்கியிருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிடும். மீதி நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணலாங்க. பாய். நல்லா கற்றுக்கிட்டு வா. எல்லா பேலட்ஸுமே, எல்லா ப்ளஷஸ்ஸு, அடுத்து கான்டோரு, ஹைலைட்டரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெச்டி மேக்கப்போடது, ஐ ஷேடோ பேலட்டு, அடுத்து வந்து மஸ்காரா, ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அடுத்து வந்து ஜெல் ஐலைனர், இது ஒரு ஃபவுண்டேஷனோட டோன், இது வந்து மிஸ்டர் ஃபிக்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். 13 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. செம்மையான ப்ராடக்ட் தான். இனிமேல் நம்ம நல்லா ஒர்க் பண்ணி நல்லா மேக்கப் போடணும். அதுதான் நம்மளோட ஆச்சு. நீ மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? மேக்கப் போட நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபேஸில் வந்து ஃபுல் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளைக்கு தான். ரியல் மேக்கப் நாங்கள் பார்க்கலாமா? நீ பண்ணுவியா எங்கள் வீட்டுக்கு வந்து? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்கின்னு நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸும் சிலது வாங்கணும். இருக்கிறத வச்சு நம்ம போட்டு பார்க்க வேண்டியதுதான். சும்மா ஒரு ட்ரையல் பண்ண வேண்டியதுதான். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். என்னென்ன டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிட்டு வரும். அப்போ தான் ஒரு ஸ்கின் டைப் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், அடுத்து ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு டைப். அது நம்ம பார்த்துட்டே வரணும். இனிமேல் தான் இது மேக்கப் போட நம்மளுக்கு வந்து வந்துடும். ஆமாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாம் ஹைட் பண்ணி எல்லாமே போடணும். சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாதான் அதோட இது ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லா வரும். ஓகே. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா வரும். எடுத்தோன்னா எல்லாருக்கும் வந்து நல்லா வராது. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம நல்லா எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணிட்டு எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம வந்து இது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்ன அப்படின்னா Mrs. JFM Views. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எல்லா ஸ்டோரிஸ், ரீல்ஸு, அடுத்து மேக்கப் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும். நம்ம யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் 2 இதுலையுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம். பாய்.